இப்போ நான் தோட்டத்தில் பச்சை சுண்டைக்காய் நிறைய வளர்ந்துருக்குது, அதுதான் எடுக்க போகிறேன். ஒரு செடி, புது செடி அது. இதான் முதல் காய் நான் எடுக்கிறேன். இன்றைக்கி எடுத்து அதை எப்படி பருப்பில் போட்டு சமைக்கிறதுன்னு உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். இந்த சுண்டைக்காய் உடம்புக்கு நல்லது. ட்ரை காஃபு, ஆஸ்மா இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டா அதுக்கு நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க. போனுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்குமா. அதனால் எப்போ பார்த்தாலும் வாங்கி இதை சமைச்சி சாப்பிடுங்க. எங்கள் தோட்டத்தில் அங்கங்கே சுண்டைக்காய் செடி வளர்ந்துருக்கும். எப்படின்னா இங்கே நிறைய பறவைங்க சுற்றிட்டுருக்கோம். அதுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போடுற விதை தான் இப்படி தோட்டத்துலேயே நல்லா செழிப்பாக கிடைக்கும். எங்களுக்கு கீரைலாம் எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு தோட்டத்தில் இருக்கும். மணத்தக்காளி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, எல்லா கீரையும் இங்கே இருக்குது. பருப்பு கீரை. இந்த அளவுக்கு சுண்டைக்காய் போதும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு காட்டுறேன். முதல்ல அந்த காம்பெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பேக்கில் சுண்டைக்காவை போட்டுக்கோங்க. அதை நம்ம இடிக்கணும். அதனால் செதறாது. அதுக்கு தான் இதுக்குள்ள போட்டு இடிச்சிட்டிங்கன்னா அது வெடித்து உள்ளே இருக்கிற விதைலாம் வெளியே வந்துடும். நமக்கு அவ்வளோ விதையும் தேவைப்படாது. குழம்புல விதையாக மிதக்கும், அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணோம், இது மாதிரி இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு கலந்துட்டு ஒரு வடி ஒன்று வச்சு சிங்கில் தண்ணியை திறந்து விட்டு அலசுங்க. அந்த விதையெல்லாம் ஓடிடும். ஓரளவுக்கு விதை இருந்தால் போதும், அதிகமாக இருக்க வேண்டாம். இப்போது நாங்கள் இங்கே எப்படின்னா பருப்பு ஸ்ரீலங்காவில் கிடையாது, மைசூர் பருப்பு தான் இங்கே கிடைக்கும். அதனால் மைசூர் பருப்பை எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம எதெல்லாம் போட போகிறோன்னா வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காவையும் அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வேகும் அது நல்லா. அதை கழுவி வச்சுருக்கிறத எடுத்து இந்த பருப்போடு கலந்துக்கோங்க. கலந்து நல்லா வேக விட்டுருங்க. அது நல்லா வெந்து வந்தவொடனே என்ன பண்ணோம், இங்கே பருப்புக்கு தேங்காய் பால் ஊற்றுவாங்க. இதுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க. நம்ம பருப்பு சமைக்கிற மாதிரியே தான். மஞ்சளுக்கு அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சா ரெண்டும். ஸ்ரீலங்காவில் பருப்புக்கு பால் ஊற்றுவாங்க. இப்போ சுண்டைக்காய் கொஞ்சம் கசக்கனால பால் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். பாலை ஊற்றி கலந்துட்டு இப்போ தாளிக்கணும். ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, சீரகம் கொஞ்சம் போடுங்க. தாளிக்கிறதுக்கு வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அந்த பருப்பில் அப்படியே ஊற்றிட்டு கலந்து கொஞ்சம் நெய் வேணும்னா போட்டு சுட சோறில் போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் செஞ்சு சாப்பிட்லாம். சுண்டைக்காய் பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் எங்களுக்கு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடைக்கும். அதை எடுத்து நாங்கள் அப்பப்போ சமைச்சிப்போம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் வாங்குறத நம்ம தோட்டத்திலே பறித்து சமைச்சி சாப்பிட்றது அவ்வளோ நல்லா. காய்கறி கூட நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து சமைக்கிறது தனி டேஸ்ட்டு தான். கடையில் வாங்குறத விட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.